Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டெசர்ட் கேட்டகரி ஜாக்ஃப்ரூட் ஐஸ்கிரீம். பலாப்பழம் வந்து எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஃப்ரூட்டுங்க. முக்கனில ஒன்று அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த ஃப்ரூட்டுக்கு உண்டு. ஃப்ரூட்டே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும், தேன் மாதிரி. அதில் ஐஸ்கிரீம் செஞ்சால் கேட்கவா வேணும். ஸோ வாங்க சுவையான ஜாக்ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பலாப்பழ ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: பழப்பழம் வந்து ஒரு 12 to 15 பீசஸ், உள்ளே வந்து அந்த சீடை எடுத்துட்டு ஃபைன் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 to 1.5 கப் சுகர். அதாவது இது ஸ்வீட்னஸை பொறுத்து, இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, ஸோ அதனால தான் நான் வந்து சர்க்கரை வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். பால் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1/2 லிட்டர். கோதுமை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன். தேவையான அளவு வெனிலா எசன்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஜாக் ஃப்ரூட்டை வந்து நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இப்போ பலாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பழப்பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இந்த கோதுமை மாவில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு இது ஒரு ஸ்மூத் பேஸ்டாட்டும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாதபடி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லம்ஸ் இல்லாமல் நல்லபடியாக பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து ஒரு அகலமான பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கோதுமை மிக்ஸ்சர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மாட்ரேட்லேயே வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த கோதுமை மாவு வந்து நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக ஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 5 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் கிளறும் போது ஒரு வேளை லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து சிம் வச்சிடலாம். இந்த அரைச்ச ஜாக் ஃப்ரூட் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சுகர் செக் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கூடுதலாக கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பழப்பழம் மிக்சர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்தாச்சு. அடுத்து நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம இப்போ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பலாப்பழ பீசஸை வந்து மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். உள்ளே கொஞ்சம் சிங்க் ஆகிறது ஆகட்டும், ஆனால் மேலே இருக்கிறதும் அழகாக இருக்கும் பார்க்க. இதில் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. பட் இது பழப்பழமாகவே முழுசாக இருக்கும்போது அதோடைய டேஸ்ட்டே வந்து தனி. ஸோ இது வந்து நான் நல்ல டீப் ஃப்ரீசரில் வந்து குறைஞ்சது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரியலி ராக் ஹார்ட். ஸோ இது வந்து எப்படி ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா உங்ககிட்ட அந்த நம்ம குழம்புக்கு ரசத்துக்கு எடுப்போம் இல்லையா, குழிக்கரண்டி, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ராக் ஹார்டாக இருந்ததுன்னா நல்ல பாய்லிங் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கூப்பை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூப் பண்ணோம்னா ஈஸியாக வந்து கரண்டிக்கு ஒட்டாமல் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு.
ஸோ இப்போ நல்லபடியாக ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. ஸோ சுவையான ஹோம்மேட் ஹெல்த்தியான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இஸ் ரெடி. ஸோ இந்த சுவையான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு அப்படிங்கிற ரூலை பிரேக் பண்ணி இனிமேல் நம்ம வீட்டில் நம்மளே வந்து சிம்பிளாக அதுவும் ஃபேவரட் ஃப்ரூட் ஃப்ளேவரோடு சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வேறு என்ன வேணும்? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.